ஜோதிடம்னா உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? எதிர்காலத்தை சொல்றது, ராசி பலன் அதானே. ஆனா ஒரு நிமிஷம், ஜோதிடத்தை வெறும் குறி சொல்ற விஷயமா பார்க்காம நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு வழிகாட்டுற ஒரு மேப் மாதிரி பார்த்தா எப்படி இருக்கும்? ஆமா, நம்மள நாமளே புரிஞ்சுக்க, தெளிவான முடிவுகளை எடுக்க உதவுற ஒரு கருவி. வாங்க, இந்த ஒரு வித்தியாசமான பார்வையை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டத்துல நிப்போம். படிப்பா, வேலையா, கல்யாணமா, அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம ஒரு பெரிய குழப்பம். அப்போ யாராவது வந்து கரெக்டான வழியை காட்ட மாட்டாங்களான்னு தோணும். அப்படி ஒரு மேப் நம்ம கையில இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மேப் தான் ஜோதிடம்னு ஒரு பார்வை இருக்கு. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை ஒரு பெரிய பயணம்னா ஜோதிடம் அதுக்கான ஒரு கைடு மாதிரி. சரி, வெறும் மேப்னு சொன்னா போதுமா? அந்த மேப் எப்படி வேலை செய்யுது, அது நமக்கு எப்படி எல்லாம் வழிகாட்ட போகுது, வாங்க அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே, இந்த லைஃப் மேப்ல, அதாவது இந்த ஜோதிட வரைபடத்துல நாம கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான அம்சங்கள் இருக்கு. இந்த 5 பாயிண்டை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த மேப்பை எப்படி கரெக்டா யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிடும். என்னன்னா அது, வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் விஷயம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒண்ணு. அது என்னன்னா நம்மள நாமளே தெரிஞ்சுக்கிறது, அதாவது செல்ஃப் அவேர்னஸ். நீங்களே சொல்லுங்க, எங்கேயாவது ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம யாரு, நம்மகிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுதான் இதுக்கு பேஸ்மெண்டே. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஜோதிடம் ஒரு கண்ணாடி மாதிரி. ஆமா, நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அது நம்மளோட குணத்தை, நம்மளோட இயல்பை அப்படியே நமக்கு படம் பிடிச்சு காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி தான் சொல்றாங்க. சரி, அந்த கண்ணாடியில அப்படி என்னதான் தெரியும்? அது நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம வீக்னஸ் என்ன, நம்மளோட உண்மையான கேரக்டர் என்னன்னு அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டும். இதை தெரிஞ்சுக்காம எப்படி நம்மளை பத்தி நாம முழுசா புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஓகே, இப்போ நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமா? அதை வச்சு வாழ்க்கையில கரெக்டான முடிவுகளை எடுக்கணும் இல்லையா? அதுதான் 2வது பாயிண்ட். வாழ்க்கையோட பெரிய பெரிய டர்னிங் பாயிண்ட்ஸ்ல இது எப்படி கை கொடுக்குதுன்னு பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, கரியர், பிசினஸ் இல்ல கல்யாணம், இந்த மாதிரி பெரிய முடிவுகள் எடுக்கும்போது எவ்வளவு குழப்பமா இருக்கும். எந்த வழியில போறதுன்னு தெரியாது. இந்த இடத்துல தான் ஜோதிடம் ஒரு கைடு மாதிரி வந்து, இங்க பாருங்க, இந்த பாதை உங்களுக்கு சாதகமா இருக்கு, இந்த நேரத்துல இந்த முடிவை எடுத்தா நல்லா இருக்கும்னு ஒரு கிளாரிட்டியை கொடுக்குது. இதனால தேவையில்லாத நேரத்தையும் முயற்சியும் நாம தவிர்க்கலாம் இல்லையா? அடுத்து 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, டைமிங். எல்லாமே நேரம் காலம் கூடி வரணும்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இது. எல்லா நேரமும் நமக்கு சாதகமா இருக்காது. சில நேரம் நல்லா இருக்கும், சில நேரம் சவாலா இருக்கும். காலத்தை அறிந்து செயல்படுவது மிக முக்கியம். எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வரி பாருங்க. கரெக்டான டைம்ல ஒரு வாய்ப்பை பிடிச்சா வாழ்க்கை எங்கேயோ போயிடும். அதே சமயம் தப்பான நேரத்துல போய் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா தேவையில்லாத சிக்கல்கள்ல மாட்டிக்க வேண்டியிருக்கும். ஜோதிடத்துல இத சுபகாலம்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொன்னா இது ஒரு கிரீன் சிக்னல் மாதிரி. எப்போ நம்ம வண்டியை வேகமா ஓட்டலாம், எப்போ கொஞ்சம் மெதுவா ஜாக்கிரதையா போகணும்னு நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கிற விஷயம் தான் இது. சரி, நல்ல நேரத்தை பத்தி பேசிட்டோம். ஆனா வாழ்க்கையில எப்பவுமே நல்ல நேரமாவா இருக்கும்? கஷ்டமான காலங்களும் வரும் தானே. அந்த மாதிரி சமயத்துல தான் நமக்கு மனதைரியம் ரொம்ப தேவைப்படும். அப்படி ஒரு மென்டல் சப்போர்ட்டா ஜோதிடம் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம 4வது பாயிண்ட். ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது கவலைப்படாதீங்க, இந்த நிலைமை சீக்கிரம் மாறிடும், உங்களுக்கு நல்ல காலம் வரப்போகுதுன்னு ஜோதிட ரீதியா ஒரு நம்பிக்கை கிடைச்சா, அப்பா, அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுக்கும் இல்லையா? அந்த நம்பிக்கையே அவங்கள அந்த கஷ்டமான நேரத்தை கடக்க வைக்கும். சரி, இப்போ கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். 5வது விஷயம், இது ரொம்ப முக்கியம். ஜோதிடம்ங்கிறது ஏதோ மேஜிக் மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணிடும்னு நினைக்காம அதை ஒரு முன்னெச்சரிக்கை கருவியா பார்க்கணும். இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, வெதர் ரிப்போர்ட் மாதிரி. நாளைக்கு மழை வரும்னு சொன்னா நாம என்ன பண்ணுவோம்? கொடை எடுத்துட்டு போவோம். மழையை நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனா அதுக்கு நாம தயாரா இருக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும். வாழ்க்கையில வரப்போற சவால்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்மள தயார்படுத்திக்கிறது தான் இதோட நோக்கம். பிரச்சனையை அப்படியே காணாம போக வைக்கிறது இல்ல. அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த 5 விஷயங்கள் என்னென்ன? நம்மள நாமளே தெரிஞ்சுக்கிறது, கரெக்டான முடிவுகள் எடுக்கிறது, நேரத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறது, மனதைரியத்தை வளர்த்துக்கிறது, அப்புறம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது. இந்த 5 விஷயங்களை வச்சு நம்மளோட இந்த லைஃப் மேப்பை எப்படி சரியா பயன்படுத்துறது? இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. இந்த பார்வைப்படி ஜோதிடம் நம்ம விதியை மாத்த போறதில்ல, ஆனா நமக்குன்னு இருக்கிற அந்த பாதையில எப்படி புத்திசாலித்தனமா, எப்படி தெளிவா பயணம் செய்யறதுங்கிற வழிகாட்டுதலை அது கொடுக்குது. இதுதான் இதோட சாராம்சமே. இன்னைக்கு நாம ஜோதிடத்தை ஒரு கருவியா பார்த்தோம். சரி, உங்க விஷயத்துக்கு வருவோம். உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல உங்களுக்கு வழிகாட்ட நீங்க என்ன மாதிரியான கருவிகளை பயன்படுத்துறீங்க? அது உங்க அனுபவமா இருக்கலாம், பெரியவங்களோட ஆலோசனையா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கூட இருக்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்.